அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஆரம்பமாக இருக்கக்கூடிய உச்ச மோதலும் பற்றி எரியும் மத்திய கிழக்கும். ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், பஹ்ரைன் என அனைத்து அடிமைகளையும் பொளந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் பற்றி எரியும் எண்ணெய் உற்பத்தி தளங்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்படும் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும். ஈரானின் பாலங்களை குறிவைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவும் சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைனுக்கு இடையிலான பாலத்தை குறிவைத்த ஈரானிய இராணுவத்தினரும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ள போகும் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகளும். அதிரடியாக ஜோர்டானிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் ஆச்சரிய தாக்குதல்களும், இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பிரதேசமும் ஈரானினுடைய உச்ச தாக்குதல்களும். யமன் ஹவுதிகளின் அதிரடியான அறிவிப்புகளும், டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைக்கு விலை குறித்திருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும், குட்டியடிமை குவைட்டிலே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஏவுகணை தளங்களும் உச்ச தாக்குதல்களும். நேற்றிரவு யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். பல தசாப்தங்களாக அமெரிக்காவும் ஜியோனிச ஆக்கிரமிப்பும் போர்களை விரிவாக்குவதன் மூலமாகவும், கொடூரங்களை மேற்கொள்வதன் மூலமாகவும், இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவுமே தங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். யுத்த காலத்திலே நேருக்கு நேராக மோதுவதற்கு பயப்படும் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் சதி செய்து யுத்த காலத்தை வெற்றி கொள்வதற்காகவே திட்டமிடுகின்றார்கள். அதே போன்று இந்த இஸ்லாமிய உலகிலே மோதல்களை விரிவாக்குவதற்காகவும், பலஸ்தீனிய காரணத்தினை முடக்குவதற்காகவும், பிராந்தியத்தினுடைய ஸ்திரத்தன்மையை நிலைக்குலைய செய்வதற்காகவும் ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய நாடாகவே சவுதி அரேபியா தற்போது திகழ்கின்றது. இந்த இஸ்லாமிய உலகிலே பலஸ்தீனிய காரணத்தினை சிதைப்பதற்காக அதிகளவான வேலை திட்டங்களை சவுதி அரேபியாவே மேற்கொள்கின்றது. அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும், ஜியோனிச ஆக்கிரமிப்பின் கொடூரங்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய உலகம் இன்னும் ஒன்றுபடாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே சவுதி அரேபியா தான். அமெரிக்காவோடும் பிரித்தானியாவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் அவர்கள் நெருங்கிய தொடர்புகளை வைத்துள்ளார்கள். இந்த ஆக்கிரமிப்பாளர்களை வளர்க்கும் நோக்கத்தையும் அவர்களுடைய இலக்குகளை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்தையுமே சவுதி அரேபியா கொண்டுள்ளது. எங்களுடைய அன்புக்குரிய யமன் மக்களுக்கு எதிராகவும், யமன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராகவும், யமனிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த கொடூரங்களையும் சவுதி அரேபியா வீழ்த்திவிட்டுள்ளது. சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பினால் யமன் மக்கள் மிகப்பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வருகின்றார்கள். சவுதி அரேபியா எப்போதும் அண்டை நாடுகளுடைய புனிதத்தை மதிப்பதில்லை. அமெரிக்காவின் மேற்பார்வையில் பிரித்தானியாவினுடைய கூட்டாண்மைக்கு கீழால் சவுதி அரேபியா தங்களுக்கு தேவையான இலக்குகளை அடைந்து கொள்வதற்காகவே வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றது. மக்களுக்கு எதிரான அடக்குமுறை கொடூரங்களையே சவுதி அரேபியா மேற்கொள்கின்றது. எந்த விதமான நியாயமும் அடிப்படையுமின்றி யமன் மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியா கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக முற்றுகையை விதித்துள்ளது. யமனுக்கு எதிரான சவுதி அரேபியாவினுடைய ஆக்கிரமிப்பு 12 வருடங்களுக்கு மேலாக தொடர்கின்றது. எங்களுடைய மக்களுக்கு எதிரான சவுதி அரேபியாவினுடைய இந்த ஆக்கிரமிப்பினால் ஆயிரக்கணக்கான யமன் மக்களும், யமன் குழந்தைகளும், யமன் பெண்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உட்கட்டமைப்புகள், பொருளாதார தளங்கள் என அனைத்தையும் அவர்கள் அளித்துள்ளார்கள். வறுமையில் வாழக்கூடிய யமன் மக்களின் குடியிருப்பு பிரதேசங்களுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இவை அனைத்தும் சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கொடூரங்களாகும். இந்த உலகிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சவுதி அரேபியாவினுடைய கொடூரங்களினாலும் அடக்குமுறைகளினாலும் சவுதி அரேபியாவினுடைய நிலைப்பாட்டினாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது பலஸ்தீனிய மக்கள் தான். பல தசாப்தங்களாக பலஸ்தீனிய காரணத்தினை முடக்குவதற்காகவும், பலஸ்தீனிய மக்களை அழிப்பதற்காகவும் சவுதி அரேபியா மறைமுகமாக அனைத்தையும் செய்துள்ளது. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட இருந்த அனைத்து வேலை திட்டங்களையும் சவுதி அரேபிய அரசாங்கமே தடுத்து நிறுத்தியது. அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்ப்பு குழுக்களை முடக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டத்தையும் சவுதி அரேபியா மேற்கொண்டுள்ளது. பலஸ்தீனிய காரணத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய மிக முக்கியமான பங்காளியாகவே சவுதி அரேபியா இருக்கின்றது. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு, பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அரபு நாடுகளினால் ஒரு பொருளாதார தடைகளை கூட விதிக்க முடியவில்லை. ஜிசிசி வளைகுடா நாடுகளினால் ஒரு பொருளாதார தடையை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக விதிக்க முடியாததற்கு காரணம் சவுதி அரேபியா
அரேபியா தான். அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கே விரும்புகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒன்றுபடக்கூடிய மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியா அடக்குமுறைகளையும் அவிழ்த்து விடுகின்றது. மேலும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை முடக்குவதற்காக சவுதி அரேபியா அனைத்தையும் செய்கின்றது. லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கும் சவுதி அரேபிய அரசாங்கம் லெபனானிய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றது. லெபனானில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய தூதர் பல மில்லியன் டாலர்களை களமிறக்கி முதலீடு செய்து எதிர்ப்பற்றுக்களை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார். ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்காக லெபனானிய அரசாங்கத்தில் பல மில்லியன் டாலர்களை முதலீடு செய்து பல அமைச்சர்களையும் அரசியல் தலைவர்களையும் விலைக்கு வாங்குகின்றார்கள். இதனால் இந்த இஸ்லாமிய உலகிலே சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து கொடூரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. இதற்கு மேலும் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பை எங்களால் விட்டு வைக்க முடியாது. இதனால் இதற்கு பிறகு நாங்கள் யுத்த களத்திலே உண்மையான சமன்பாடுகளை களமிறக்கப் போகின்றோம். எங்களுடைய விமான நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டால் சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்கள் இலக்கு வைக்கப்படும். எங்களுடைய துறைமுகங்கள் இலக்கு வைக்கப்பட்டால் சவுதி அரேபியாவினுடைய துறைமுகங்கள் இலக்கு வைக்கப்படும். எங்களுடைய உட்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டால் சவுதி அரேபியாவினுடைய உட்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படும். இதற்கு பிறகு யமன் மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் எந்த விதமான வரம்பும் இல்லாமல் கண்ணுக்கு கண் என்கின்ற விதத்தில் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வோம். சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு இந்த விடயத்தினை ஒரு கேலி கூத்தாக நினைத்து விடக்கூடாது. இறைவனின் உதவியோடு எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி நாங்கள் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவோம். சவுதி அரேபியாவை எதிர்கொள்வதிலிருந்து நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை. சவுதி அரேபியாவும் அதனுடைய கூலிப்படைகளும் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் சவுதி அரேபியாவினுடைய அனைத்து எண்ணெய் வசதிகளை இலக்கு வைத்தும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்தும் விமான நிலையங்களை இலக்கு வைத்தும் விமான தரைப்படங்களையும் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் நாங்கள் மிகப்பெரிய போர்க்களத்திற்கு தயாராகவே இருக்கின்றோம். அத்தோடு சவுதி அரேபிய ஆக்கிரமிப்போ அமெரிக்கா ஆக்கிரமிப்போ பிரித்தானிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போ எங்களை ஒரு பொழுதும் கட்டுப்படுத்த முடியாது, சரணடைய வைக்க முடியாது. மேலும் நிச்சயமாக இறைவனின் உதவியோடு நாங்கள் இந்த போரிலே வெற்றி பெறுவோம். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு சிறந்த பாடத்தினை கற்பிப்போம் என யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை அறிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக யமனினுடைய களத்திலே சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிரான உச்ச தயார்படுத்தல்களையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முன்னே காணொலிகளில் கூறியதை போன்று செங்கடல் பிரதேசத்தையும் பாபல் மண்ட பிரதேசத்தையும் முழுமையாக இழுத்து மூடுவதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். இன்னும் 24 அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள்ளே யமனின் களத்தில் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதும் சவுதி அரேபியாவினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடிவிடுவார்கள். மேலும் தற்போது ஈரானுக்கு எதிரான போரும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருப்பதனால் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருவதனால் ஈரானினுடைய உட்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் பாபல் மண்ட பிரதேசத்தை செங்கடல் பிரதேசத்தை யமன் ஹவுதிகள் முழுமையாக இழுத்து மூடுவதற்கான அனுமதியையும் ஈரானிய தலைமைகள் வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடிமை சவுதி அரேபியாவுக்கு சவால் விட்டுள்ளார்கள். நாளைய தினம் நாங்கள் யமனினுடைய தலைநகரான சனாவிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளப் போகின்றோம். யமன் மக்களுடைய மிகப்பெரிய அணிதிரட்டல்களை வெளிப்படுத்தப் போகின்றோம். அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் இலக்கு வைக்கப்பட்ட சர்வதேச சனா விமான நிலையம் மீண்டும் திறக்கப்படும். மேலும் நாளைய தினம் ஈரானினுடைய விமானங்கள் குறித்த சர்வதேச விமான நிலையத்திலே களமிறங்கும். யமனுக்கும் ஈரானுக்கும் இடையிலான விமான பயணிகள் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும். தைரியம் இருந்தால் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட போகும் எங்களுடைய விமான போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி பாருங்கள். தைரியம் இருந்தால் சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து நாளைய தினம் தாக்குதல்களை மேற்கொண்டு பாருங்கள். முடிந்தால் மீண்டும் எங்களுக்கு எதிராக வான்படை முற்றுகையை களமிறக்கி பாருங்கள் என யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிராக சவால் செய்துள்ளார்கள். அடுத்து ஈராக்கினுடைய எதிர்ப்பு குழுக்கள் அடுத்த கட்ட போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். இதற்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைக்கான விலையை அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்பவர்களுக்கு $10 மில்லியன் பரிசாக வழங்குவதாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளுக்கு ஆதரவான நம்பகத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு
போராளியாவது. டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்தால் அவருக்கு நாங்கள் $10 மில்லியன் வழங்குகின்றோம் என ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். இவ்வாறு ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கு அழைப்பு விடுத்திருப்பது உண்மையில் ஒரு சாதாரண விடயம் அல்ல. இதற்கான பரிசு தொகையையும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பது சர்வதேச ரீதியில் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கு பல உளவாளிகளை ஆக்டிவேட் செய்திருப்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களும் கத்தாரிய மத்தியஸ்தர்களும் தற்போது மௌனமாகவே இருக்கின்றார்கள். கடந்த 5 நாட்களாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் முழுமையாக மீறப்பட்டுள்ளன. இருப்பினும் இவை தொடர்பாக அடிமை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஏனென்றால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு சூழ்ச்சி திட்டம் என்பது பாகிஸ்தானி அடிமை மத்தியஸ்தர்களுக்கும் நன்றாகவே தெரியும், கத்தாரி அடிமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் தான் இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் இன்னும் வாய் திறக்காமல் மௌனமாகவே இருக்கின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு வெளியிட்ட காணொளியில் இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள்ளே உச்ச மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு நான் குறித்த காணொளியை வெளியிட்டு 5 மணித்தியாலங்களுக்குள்ளேயே உச்ச மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த மோதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானினுடைய உள்கட்டமைப்பை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால், உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்தினால், இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உள்கட்டமைப்புகள் இருந்த இடம் இல்லாமல் போய்விடும். அவை இருந்ததற்கான ஆதாரத்தையே நாங்கள் அழித்து விடுவோம். ஈரானினுடைய சிவப்பு கோடுகள் மீறப்பட்டால் இந்த பிராந்தியம் முழுவதும் பற்றி எரியும். மேலும் இதற்கு அனைவரும் தயாராகவே இருந்து கொள்ளுங்கள் என ஈரானிய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு நேற்று மாலை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருந்தன. நேற்றைய தினமே இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டிருந்தேன். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நேற்றிரவு ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அபுதாபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளத்தை இலக்கு வைத்தும், துபாயில் இருக்கக்கூடிய சில பிரதேசங்களை இலக்கு வைத்துமே இந்த உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷேக் ஜயீத் இராணுவ வளாகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 கிடங்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. இதனை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகி இருந்தன. அவற்றையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஆனால் நேற்றிரவு குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த தாக்குதல்களை மறுத்துவிட்டது. அபுதாபியிலும் துபாயிலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் இந்த தகவல்களையும் மறுப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்தது. ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டால் அது ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதன் காரணத்தினாலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் இந்த தாக்குதல்களை மறுத்துள்ளார்கள். இருப்பினும் நெடுநாட்களுக்கு இவர்களுக்கு இந்த தாக்குதல்களை மறுக்க முடியாது. ஏனென்றால் இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில், இனி வரக்கூடிய நாட்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் பொழந்து கட்டப் போகின்றது. ஒட்டுமொத்த உலகமும் இதனை பார்க்கத்தான் போகின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே உச்சக்கட்ட பதற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அமெரிக்காவினுடைய உச்சக்கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு குர்திஸ்தான் பிரதேசத்தின் வழியாக தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதற்கமைவாக ஈரானிய IRGC ராணுவம் அதிகளவான தரைப்படையை குறித்த பகுதியிலே களமிறக்கியது. குர்திஸ்தான் ஈரான் எல்லை பிரதேசத்திலேயே அதிகளவான படைக்குழுக்கள் களமிறக்கப்பட்டார்கள். ஈரானிய IRGC ராணுவம் அதிகளவான போர் வாகனங்களையும் முழுமையாக களமிறக்கியது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறைந்தது 10,000 தொடக்கம் 20,000 வரையிலான பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் இந்த தரைவழி தாக்குதல்களிலே கலந்து கொள்ளப் போவதாகவும், இன்னும் பல கூலிப்படைகளும் கலந்து கொள்ளப் போவதாகவுமே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே நேற்றிரவு அதிகளவான தரைப்படையை ஈரானிய IRGC ராணுவம் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தில் முழுமையாக களமிறக்கியது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவிலிருந்து குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்சேவு தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஈரானிய தரப்பினர் ஆரம்பித்திருந்தார்கள். இதன் விளைவாக குர்திஸ்தானினுடைய மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குர்திஸ்தான் ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குர்திஸ்தான் பிரதேசம் மின்சாரத்தை இழந்து முழுமையாக இருளில் மூழ்கியது. அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல தொலைத்தொடர்பு வலையமைப்புகளையும் ஈரானிய ஏவுகணைகள் முழுமையாக தரைமட்டமாக்கி இருந்தன. அதாவது கிட்டத்தட்ட 3 மணித்தியாலத்திற்குள்ளே ஈரான் உச்ச தாக்குதல்களை
தாக்குதல்களையே மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த உச்ச தாக்குதல்களின் விளைவாகவும் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் எல்லை பகுதியிலே தரைவழி தாக்குதல்களை பிற்படுத்தி இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஈரானினுடைய IRGC ராணுவம் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே முழுமையாக களமிறக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். எந்த ஒரு தரைவழி தாக்குதலையும் முறியடிக்கும் நோக்கத்தோடு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இலங்கை நேரப்படி நள்ளிரவு 12:30 மணியளவில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தது. கடந்த 5 நாட்களாக ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. பாலங்களை இலக்கு வைத்தும் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. கரையோர பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களையும் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளையும் இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் தற்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஆரம்பித்திருக்கக்கூடிய தாக்குதல்கள் வீரியமான தாக்குதல்களாகும். இதற்கமைவாக நள்ளிரவு வேளையில் 4 மணித்தியாலத்திற்குள்ளே அமெரிக்கா ஈரானுக்குள் 60க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களினால் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 பாலங்கள் குறிவைக்கப்பட்டிருந்தன. பந்தரம்பாஸ் துறைமுகத்திற்கும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலங்களை அமெரிக்கா முழுமையாக தரைமட்டமாக்கியது. அதே போன்று ஈரானிய கடற்படை தளங்களுக்கும் தீவுகளுக்கும் செல்லக்கூடிய பல பாலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று சபாஹர் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கோபுரத்தை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கியது. இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய 3 விமான நிலையங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சிறிய வைத்தியசாலை ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஈரானுடைய கடற்கரை பிரதேசங்களை நோக்கி நகரக்கூடிய மிக முக்கியமான பாதைகளை சிதைக்கும் நோக்கத்தோடும் உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் பாலங்களை இலக்கு வைத்தும் பொதுமக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வைத்தியசாலைகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானும் உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதன் ஆரம்பமாக குவைத்தையும் பஹ்ரைனையும் ஜோர்டானையும் இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 100க்கும் அதிகமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு அமைவாக குவைத்திலே கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. கடந்த 5 நாட்களாக குவைத்தினுடைய துறைமுகத்திலே இருக்கக்கூடிய ஏவுகணை தளத்தை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் நள்ளிரவு வேளையில் ஈரான் ஒரே நேரத்தில் அதிக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை குறித்த ஏவுகணை தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருந்தது. இதன் விளைவாக குவைத்தினுடைய குறித்த அமெரிக்க ஹிமாஸ் ஏவுகணை தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. குறித்த ஏவுகணை தளத்தில் இருக்கக்கூடிய பல பேட்டரிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் குவைத்தினுடைய ஏவுகணை தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குவைத்தினுடைய அமெரிக்க ராணுவ தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எரிபொருள் தளங்களை நிரப்பு நிலையங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களினால் குறித்த எரிபொருள் கிடங்குகளும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ராணுவத்திற்கு தேவையான எரிபொருள் விநியோகம் முழுமையாக தடைப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பஹ்ரைனிலே கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தில் மாத்திரம் 5க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருந்ததாகவும் பல எரிபொருள் களஞ்சிய சாலைகள் அளிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பஹ்ரைனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் குறித்த பாலத்தில் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பஹ்ரைனிலே அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தங்கியிருக்கக்கூடிய அல்திஹி முகாமை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த முகாமானது தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் பல அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலமாக பஹ்ரைனி அரசாங்கம் அவசரமாக சவுதி அரேபியாவை நோக்கி நகர்த்தியது. இதன்போதுதான் சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலத்தை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கொல்லப்பட்ட படுகாயமடைந்த அமெரிக்க அதிகாரிகளை பஹ்ரைனி அரசாங்கம் ஹெலிகாப்டர் மூலமாகவே சவுதி அரேபியாவுக்கு நகர்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் ஜோர்டானுக்கும் சிரியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளமான அல்டனாஃபி அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஆச்சரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலின் போது குறித்த கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் பல ராடர் கருவிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியானதும் அவற்றையும் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன்.
அதாவது சிரியா மற்றும் ஜோர்டான் எல்லை பிரதேசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அல்டனாஃப் அமெரிக்க ராணுவ கட்டளை தளமானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிக முக்கியமான ராணுவ கட்டளை தளமாகும். குறித்த கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய ராடர் கருவிகள் மிக முக்கியமான ராடர் கருவிகளாகும். தற்போது ஈரானிய தரப்பினர் ஆச்சரிய தாக்குதலை மேற்கொண்டு இந்த ராடர் கருவிகளையும் ஆயுத கிடங்குகளையுமே முழுமையாக அளித்துள்ளார்கள். அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கத்தாரை இலக்கு வைத்தும் ஈரான் அதிரடியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக கத்தாரிலே கிட்டத்தட்ட 4 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே தற்போது போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உச்ச மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை அழிப்பதற்கான தாக்குதல்களையும் ஈரான் ஆரம்பித்து விட்டது. இதனால் இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் மத்திய கிழக்கு பிராந்தியம் பற்றி எறிய போகின்றது. அடிமை அரபுகளுடைய மிக முக்கியமான தளங்கள் குறிவைக்கப்பட போகின்றன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.